வணக்கம் நேயர்களே, ட்ரிங்கட் ட்ரெஷர் பை கிருத்தி சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு டிவோஷனல் ப்ராடக்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை பார்க்கறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த பார்க்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துடலாம். என்ன பண்ணாலும் உங்க வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கலைங்களா? குழந்தைங்களுக்கு படிப்புல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? பொருளாதாரம் இல்லாட்டி செல்வ வளம் பெறுறதுல உங்க வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குங்களா? அப்படி இல்லாச்சு அடிக்கடி யாருக்காச்சும் உங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம போகுதா? லட்சக்கணக்கில் நம்ம காசு கொடுத்து ஹோமம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்கள் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? அப்போ சிம்பிளா ஒரு சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்குங்க. அது என்னன்னா ஸ்வஸ்திக். அந்த ஸ்வஸ்திக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை யூஸ்வலாவே நீங்க எல்லாரும் எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. பொதுவா ஸ்வஸ்திக் சிம்பிள் அப்படின்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் அதை வீட்டுல மாட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சீங்கன்னா அது மிகவும் தப்பான ஒரு விஷயம். ஸ்வஸ்திக் அப்படின்றது வீட்டுக்கு பாசிட்டிவிட்டி கொண்டு வர போற ஒரு விஷயம் தாங்க. ஸோ இந்த ஸ்வஸ்திக்ல பாத்தீங்கன்னா 2 டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒன்னு இருக்கு, கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஒன்னு இருக்கு. ஸோ அந்த எந்த ஃபேஸிங்ல நம்ம வீட்டுல வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்துதான் அந்த ஸ்வஸ்திக்கு கிடைக்க போற பவர்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே இந்த ஸ்வஸ்திக் எந்த காடுக்கு ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னா லார்ட் கணேஷா, இல்லாட்டி லார்ட் விஷ்ணு, இல்லாட்டி சூரிய பகவான். இந்த 3 கடவுளையும் தான் இந்த ஸ்வஸ்திக் ரிலேட் பண்ணும் யூஸ்வலாவே. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான விஷயம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம கணேஷா எதுக்காக வணங்குறோங்க? நமக்கு வர தடைகள் எல்லாத்தையும் விளக்கிட்டு நமக்கு நல்ல அனுகிரகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கணேஷா கடவுளை வணங்குறோம். அதே மாதிரி சூரிய பகவானை வணங்குறதுக்கு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சுப்பீரியர் பவர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த பவர்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. சோ இந்த 2 கடவுளும் இணைஞ்சாப்புல ஒரு உருவம் அப்படின்னா அந்த ஸ்வஸ்திக்குன்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த ஸ்வஸ்திக்க நம்ம வீட்டு முன்னாடி வாசல்ல மாற்றுறதுனாலையும் நம்ம வீட்டுக்குள்ள பல டைரக்ஷன்ஸ்ல மாற்றுறதுனாலையும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்கு கிடைக்குது. ஸ்வஸ்திக் பாத்தீங்கன்னா 4 சைட்ஸ்ல வரும். சோ அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் பாத்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ அது அந்த 4 சைட்ஸ்ல நமக்கு வந்திருக்கும். அந்த 4 அப்படின்றது நம்ம ஹிந்து மைத்தாலஜிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த யஜூர் வேதம், ரிக் வேதம், அதர்வண வேதம், சாம வேதம் அப்படின்னு சொல்லி 4 வேதங்கள் அந்த 4 அப்படின்ற ஒரு நம்பருக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த மாதிரி 4 திசைகள், முக்கியமான 4 திசைகள், தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4 முக்கியமான ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். நம்ம லைஃப் உடைய ஸ்டேஜஸ் 4மே ரொம்ப முக்கியமான ஸ்டேஜஸ். அதுக்கப்புறம் 4 வர்ணங்கள். சோ இந்த மாதிரி 4 அப்படின்ற சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஸ்வஸ்திக் உள்ள அடக்கிருக்கிறதுனாலதான் அதுல இருந்து வர வைப்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்குது. சோ இந்த ஸ்வஸ்திக் அப்படின்ற ப்ராடக்ட் உங்களுக்கு எல்லாத்துலயுமே எதுல சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். அமேசான்ல பார்க்கலாம், பிளிப்கார்ட்ல பார்க்கலாம், எதுல வேணாலுமே நீங்க ஸ்வஸ்திக் போர்ட்ஸ், ஸ்வஸ்திக் அப்படின்னு போட்டாலே நிறைய மெட்டீரியல்ஸ்ல நமக்கு அது கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்வஸ்திக் கொஞ்சம் யூனிக்கா நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். சோ இந்த ஸ்வஸ்திக் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான உட்டன்ல பண்ணிருக்கிறது. பொதுவாவே உட்டன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல ஒரு காசு வச்சா கூட அது உட்டன் பாக்ஸ்லயோ வச்சா நமக்கு செல்வ வளம் இன்னும் அதிகமா பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம அந்த மாதிரி அந்த உட்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த உட்டன் MDF ஸ்வஸ்திக் கட் அவுட்லயே மிரர் ஒர்க் பிளஸ் பெயிண்டிங் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த ஸ்வஸ்திக்லயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மெயின் விஷயம், நம்ம ஹிந்து மைத்தாலஜியில முக்கியமா கருதக்கூடிய 4 வைப்ரண்ட் கலர்ஸ், எல்லோ, ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. இந்த மாதிரி 4 வைப்ரண்ட் கலர்ஸ் வச்சுதான் நம்ம இந்த ஸ்வஸ்திகை நம்ம பெயிண்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த வைப்ரண்ட் கலர்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. யூஸ்வலாவே ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு மீனிங்கை டெபிக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த 4 வைப்ரண்ட் கலர்ஸ் வச்சு நம்ம டெபிக்ட் பண்ணிருக்கோம். சோ அத என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்வஸ்திகை பார்த்துட்டே நம்ம சொல்லிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வஸ்திக்ல நான் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் மிரர் ஒர்க் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்.
சோ அந்த மிரர் ஒர்க் வந்து எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மிரரும் ஜென்ரலாவே நம்ம வீட்டுக்கு முன்னாடி மாத்தினா வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பூஜை அறையில மாட்டினாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. மிரர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு தீய சக்திகள் உள்ள வராம தடுக்கும், பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் அ ரெஃப்ளெக்ஷன். சோ ஜென்ரலாவே வந்துட்டு வீட்டு வாசல்ல வந்து மிரர் மாட்டுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம அந்த முக்கியமான 4 வைப்ரண்ட் கலர்ஸ் அப்புறம் இந்த மிரர்ஸ் எல்லாமே வந்து இன்பில்ட் பண்ணி நம்மளா வந்து ஹேண்ட் பெயிண்ட் பண்ணி யூனிக்கா வந்து இந்த ஸ்வஸ்திக ப்ராடக்ட் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் அப்படின்ற வேர்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்திகா அப்படின்ற சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணிருக்காங்க. சோ இதுல சு அப்படின்ற முதல் 2 வார்த்தை வந்துட்டு வெல்னஸ், அதாவது நம்மளுடைய செல்வ வளம், உடம்பு வளம், இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து அதை குறிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பீயிங்னா இருப்பு, நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது குறிக்கிறது தான் வந்து அந்த இஸ்திகா அப்படின்றது வந்து குறிக்குது. சோ இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆனதுதான் வந்து ஸ்வஸ்திக் அப்படின்றது. சோ அந்த ஸ்வஸ்திக் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல கிளாக் வைஸ்லயும் மாட்டலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லயும் மாட்டலாம். சோ கிளாக் வைஸ்ல மாட்டுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஸ்வஸ்திக்க கிளாக் வைஸ்ல நம்ம மாட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புது பிறப்பு, ரீகார்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்மள புதுசா புதுப்பிக்கிறதுக்காக அந்த ஸ்வஸ்திக்க வந்துட்டு நம்ம மாற்ற மாதிரி ஒரு அர்த்தம் கருதி அது வருது. கிளாக் வைஸ்ல மாட்டும் போது அந்த ஸ்வஸ்திக் வந்துட்டு மகா காளி அப்படின்ற ஒரு கடவுளை வந்துட்டு குறிக்குது. அந்த மகா காளி அப்படின்ற கடவுள் வந்து யூஸ்வலாவே வந்துட்டு ருத்ரம் அதிகம், அப்படின்னா கோபம் அதிகம் இருக்கக்கூடியவங்க. சோ அந்த மாதிரி யூஸ்வலாவே நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி வந்துட்டு மாசாணி அம்மன், இந்த காளி அம்மன், இவங்களுடைய இமேஜஸ் போட்டோஸ் எதுவுமே நம்ம வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் கொடுக்கக்கூடிய கடவுளை நம்ம வைக்க மாட்டோம் நம்ம. சோ அந்த மாதிரி லெஃப்ட்ல வைக்கிற நம்ம ஸ்வஸ்திக் கூட நம்ம வீட்டுல வந்து வைக்க கூடாது, எப்பவுமே வந்து கிளாக் வைஸ் சுத்துற ஸ்வஸ்திக் தான் வைக்கணும். சோ அப்படி கிளாக் வைஸ் சுத்துற ஸ்வஸ்திக்க வந்து நம்ம வைக்கும் போது என்ன நமக்கு கிடைக்குதுன்னா நல்ல ப்ராஸ்பரிட்டி வந்து நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். பிளஸ் வந்துட்டு நம்ம உடல்நிலை சீராகும், வீட்டுல இருக்கிற படிப்பு பிரச்சனை, குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு பிரச்சனைகள் இது எல்லாம் தீரும். இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வரக்கூடிய தடைகள், எந்த காரியம் நம்ம செஞ்சாலும் சில தடைகள் வந்துட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி வரக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு விலகும். சோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்து ஸ்வஸ்திக் இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்வஸ்திக்கான மீனிங்கே தெரியாது. சோ அந்த ஸ்வஸ்திக்கான மீனிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்துட்டு இப்படி ஒரு ப்ராடக்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்க இதை யூஸ்வலாவே வந்துட்டு ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கும் கொடுக்கலாம். ஜென்ரலா நம்ம ஒருத்தங்களை பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்வீட்டு, காரம் அந்த மாதிரி வாங்கிட்டு போற மாதிரி இந்த ஸ்வஸ்திக்க வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், நமக்குமே வந்து அது ஒரு திருப்தியை கொடுக்கும். சோ அவங்களோட வெல்பீயிங்ல நம்மளும் ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. அப்படி இல்லாட்டி வீட்டு கிரகப்பிரவேசம், அந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம பூஜைகள் ஏதாச்சும் செய்யறோம் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயத்துக்கு இந்த ஸ்வஸ்திக்க வந்து ரிட்டர்ன் கிஃப்டா நம்ம கொடுக்கலாம். சோ இந்த ஸ்வஸ்திக்கு வந்து நம்ம 2 ஆப்ஷன்ஸ் வந்து இங்க வச்சிருக்கோம். 4 கலர்ஸ்ல டிசைன் பண்ணி வீட்டோட 4 திசைகள்லயும் மாற்ற மாதிரி ஸ்வஸ்திக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. 4 முக்கியமான கலர்ஸை உள்ள அடக்கி ஒரே ஸ்வஸ்திக்கா வந்து வீட்டுல நம்ம மாற்ற மாதிரி ஸ்வஸ்திக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சோ இந்த 4 கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ், அந்த கலர்ஸ்க்கான மீனிங் என்ன, அது எந்த டைரக்ஷன்ல மாட்டினா நமக்கு என்ன ரியாக்ஷன் வீட்டுல கொடுக்கும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிரீன் கலர். சோ அந்த கிரீன் கலர் ஸ்வஸ்திக் எப்படி இருக்குன்னா நம்ம டிசைன் பண்ணது இந்த மாதிரி இருக்கு. நல்ல டார்க் வைப்ரண்ட் கிரீன் கலர் இது. சோ இந்த கிரீன் கலர்ல நம்ம ஃபுல்லாவே வந்துட்டு மிரர் ஒர்க் பண்ணி இந்த ஸ்வஸ்திக்க டிசைன் பண்ணிருக்கோம். இது வந்து MDFல நம்ம ரெடி பண்ண ஸ்வஸ்திக். சோ இந்த ஸ்வஸ்திக்ல வந்துட்டு எய்தர் டபுள் சைட் டேப் இல்லாட்டி ஒரு ஹூக் மாதிரி பின்னாடி ப்ரொவிஷன் வந்துடும். இதை வந்து நீங்க வால்ஸ்ல இல்லாட்டி டோர்ஸ்ல எங்க வேணாலும் இதை பிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ ஜென்ரலா இந்த கிரீன் கலர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய வெல்பீயிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை குறிக்கும். நம்மளுடைய growth அண்ட் டெவலப்மெண்ட் இன் பிசினஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள், செல்வங்கள், அது பெருகக்கூடிய விஷயங்கள், அதுக்கு ரிலேட்டடா வந்துட்டு நம்ம கிரீன் மாட்டினா ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கிரீனை வந்து நம்ம எந்த சைடு மாட்டலாம் அப்படின்னா வீட்டோடைய நார்த் ஈஸ்ட் சைட்ல வந்து மாட்டலாம். சோ அது நார்த் ஈஸ்ட் சைடு தான் வந்துட்டு இட் இஸ் ப்ரொபோர்ஷனேட் டு ப்ராஸ்பெரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட். அதனால வந்து அந்த சைடு நம்ம இந்த கிரீன் கலரை மாட்டலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ரெட் கலர். சோ ரெட் கலர்லயும் அதே மாதிரி நம்ம கோல்டன் அண்ட் சில்வர் மிரர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிருக்கோம். சோ இந்த ரெட் கலர் வந்துட்டு இட் ரிலேட்ஸ் டு குட் லக்
அதுக்கப்புறம் பியூரிட்டி. ஸோ ஏதாச்சும் ஒரு சக்சஸ் இல்லாட்டி அச்சீவ்மெண்ட் நமக்கு வேணும்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த ரெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெட் வந்து நம்ம எந்த டைரக்ஷன்ல மாட்டலாம்னா it is related to southeast direction. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர்லயும் வந்து அழகான சில்வர் அண்ட் கோல்ட் மிரர் ஒர்க்ஸ் நம்ம கொடுத்து டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ப்ளூ கலரை வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இந்த ப்ளூ கலரை நம்ம மாட்டும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு வீட்டுல பசங்களுக்கு படிப்பு நல்லா வரும், பிளஸ் கிரியேட்டிவிட்டி அது வந்து நல்லா வந்து பெருகும். வீட்டுல வந்து அமைதி வந்து நல்லா நிலவும்னு சொல்லுவாங்க. சண்டை சச்சரவு அதெல்லாம் எதுவும் இல்லாம வீட்டுல வந்துட்டு நம்ம காமா இருக்கலாம் எப்பவுமே. சோ அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக ப்ளூ கலர் ஸ்வஸ்திகா மாட்டினா ரொம்ப நல்லது. ஃபைனலா வந்து எல்லோ கலர். சோ இந்த எல்லோ கலர் யூஸ்வலாவே மஞ்சள் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து மங்களகரமான காரியங்களுக்கு நம்ம யூஸ் பண்றது எல்லோ தான். சோ ஒரு பத்திரிக்கை வீட்டுல புதுசா நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா கூட அதுல மஞ்சள் குங்குமம் ரெண்டும் வைப்போம். சோ அந்த எல்லோக்கு நம்ம ரெட் அவுட்லைன் கொடுத்து இந்த மாதிரி எல்லோ கலர்ல நம்ம டிசைன் பண்ணதுக்கான ரீசன் வந்து இட் ரிலேட்ஸ் டு சன் காட், சூரிய பகவான அது ரிலேட் பண்ணும், இல்லாட்டி தடைகளை விளக்கக்கூடியது. சோ பொதுவாவே மஞ்சள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வீட்டுல இருக்கிற கெட்டதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மஞ்சள் இடிங்க அப்படின்னு சொல்றதும், வீட்டுல வந்துட்டு நம்ம மஞ்சள் அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதும், ஒரு வீட்டுல பூஜை பண்ணணும் அப்படின்னா வந்து மஞ்சளை கம்பல்சரியா யூஸ் பண்றதும், இது எல்லாமே வந்து வழக்கமாவே வந்துகிட்டு இருக்குது. சோ அந்த எல்லோவை வந்து நம்ம வீட்டு வாசல்ல மாட்டுனா வந்துட்டு ரொம்ப நல்லது. அந்த வீட்டு வாசல்ல வந்து நம்ம மாட்டும் போது நமக்கு வந்து வரக்கூடிய தடங்கள் எல்லாத்தையும் வந்து அதை விலக்கி வச்சிரும். கணேஷா வந்து அவங்க கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். சோ வீட்டு வாசல்ல வந்துட்டு இந்த எல்லோ வித் ரெட் அவுட்லைன் வந்து நம்ம மாற்றுறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. சோ உங்களுக்கு இந்த 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உடைய என்னென்ன டைரக்ஷன்ல இதை மாட்டினா வந்து என்னென்ன பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இப்ப 4 எங்களுக்கு மாட்ட முடியாதுங்க, நாங்க வந்து வாடகை வீட்டுல இருக்கிறோம், இல்லாட்டி யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கறோம் அப்படின்னாலும் 4 வாங்கி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. சோ இதுதான் நான் சொன்ன இந்த லாஸ்ட் ஆப்ஷன். சோ இந்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுலயே வந்து எல்லோ, ரெட், கிரீன், ப்ளூ எல்லாமே வர மாதிரி நாங்க ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்வஸ்திக் மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 4 கலர்ஸ் பெயிண்ட் பண்ண ஒரு ஸ்வஸ்திக்கா காம்போவாகவும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு ஹேம்பர் பாக்ஸ்ல பேக்கிங் பண்ணி நீட்டா வந்துட்டு ஒரு ஹேம்பர் கிஃப்டாவே வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்ஸை வந்துட்டு நீங்க எய்தர் வந்துட்டு ஒரு கிஃப்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ நல்லதை கருதி அதை கிஃப்டாவும் ரிட்டர்ன் நீங்க கொடுக்கலாம், இல்லாட்டி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கூட நீங்க வந்துட்டு உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு போடலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்வஸ்திக். ஸோ இந்த ஸ்வஸ்திக்கை நாங்க ப்ராடக்டா ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் எங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் மட்டும் வந்துட்டு இதை வந்து நாங்க போடலைங்க. மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக்கை நாங்களே வீட்டுல மாட்டி இதோடைய முழு பலன்களை அனுபவிச்சு உணர்ந்துதான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியாவா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நாங்க இந்த ஸ்வஸ்திக்கை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நாட் ஒன்லி ப்ரமோஷன் பட் வந்து எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இந்த ஸ்வஸ்திக் மூலமா கிடைச்ச பலன்கள் எல்லாருக்குமே போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு ப்ராடக்டை நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்வஸ்திக் போடுறதுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலோ இதுல பல்க் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தாலும் எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு FCM கிஃப்ட்ஸ் கேலரி அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ்ல போய் பார்க்கலாம். அதுல வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கேலரியில போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இது மட்டும் இல்லாம வேரியஸ் அதர் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. அதுல பார்த்து நீங்க அதுலயே எங்களுக்கு DM பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன அந்த ஹேம்பர் பாக்ஸ் இதுதான். ஸோ இந்த ஹேம்பர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீத்ரூவோட வந்துருதுங்க. ஸோ இந்த ஹேம்பர் பாக்ஸை வந்து நம்ம இப்படியே புஷ் அவுட் பண்ணோம் அப்படின்னா உள்ள பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் ஆஃப் ஸ்வஸ்திக் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ இதை அப்படியே ஒரு கிஃப்டா நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கிஃப்ட்ஸுக்கு மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு யூனிக்கான கிஃப்ட்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு எங்க ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்ததுனாலும் எங்க சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாட்டி ஒரு புது ப்ராடக்டோடையும் புது வீடியோடையும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கிருத்தி.